நாம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டும், மேட மாதம் 1ஆம் தேதி, அதாவது மலையாள வருஷப்பிறப்பு, அதாவது விஷுவையும் செலிப்ரேட் பண்ணினோம். விஷுவிற்காக கனி வைத்து அலங்கரிப்பார்கள். முதல் நாள் இரவு அரிசி, பருப்பு, நவதானியங்கள், பழ வகைகள், காய்கறிகள், பூ எல்லாம் வைத்து அலங்கரிப்போம். இது மட்டுமல்லாமல் பொன், பணம், தேங்காய், அப்புறம் கனி கொன்ன பூ, அதாவது மஞ்சள் கலரில் இருக்கிற பூ, இதெல்லாம் வைத்தும் அலங்கரிப்போம். மெயினாக கிருஷ்ணனுடைய பொம்மையை வைப்போம். மற்ற இஷ்ட தெய்வங்களையும் வைக்கலாம். ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியும் வைப்போம். ஒரு அழகான வெள்ளரிக்காய்க்கு ஒரு நெக்லஸ் அணிவித்து அழகு பார்ப்போம். விஷு அன்று காலை எழுந்தவுடன் விளக்கேற்றி விஷுக்கனியை நன்றாக பார்த்து கடவுளை வேண்டிக் கொண்டு நம்மளுடைய முகத்தையும் கண்ணாடியில் பார்த்து மஞ்சள், குங்குமம் நெற்றியில் வைத்து அல்லது விபூதியை நெற்றியில் இட்டுக்கொண்டு கடவுளை பிரார்த்திப்போம். நம்முடைய உற்றார், உறவினர், குடும்பத்தார், நண்பர்கள் எல்லோரும் சௌக்கியமாக, சுபிட்சமாக, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்து கொண்டு இந்த வருடத்தை ஆரம்பிப்போம். കനകക്കിങ്ങിണി വളകൾ മോതിരം അണിഞ്ഞു കാണണം ഭഗവാനെ. കണി കാണും നേരം കമലനേത്രന്റെ നിറമേറും മഞ്ഞ തുകിൽ ചാർത്തി കനകക്കിങ്